துலா ராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், துலா ராசிக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி உங்களோட குரு வந்து 10ஆம் இடத்துக்கு நகர்ந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டார். போன மாதம் 18ஆம் தேதி. சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் ஜூலை மாதத்துலேருந்து வக்கரமாக இருக்கார். ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு வந்து உங்களுடைய ராசியாதிபதி வந்து உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு. ராசியாதிபதிக்கு மோஸ்ட் என்ன சொல்கிறது, எனிமி அப்படின்னு, அதாவது ஜென்ம விரோதி அப்படின்னு நினைக்கக்கூடிய சூரியன் வந்து சுக்கிரனோட சேர்ந்து நீச்சமாய் உட்காந்துருக்காரு. இது வந்து ஆக்சுவலி நல்ல சைன் இல்லை. உங்களுக்கு வந்து எதுலேயுமே ஒரு டபுள் தாட் இருக்கும். பண்ணலாமா பண்ண வேண்டாமா, பண்ணலாமா பண்ண வேண்டாமா, பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளாக முடிவெடுத்து எது சரின்னு பார்த்து கரெக்டாக முடிவெடுத்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்களன்னா, சனி 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். ஃபஸ்ட்டு திங். குரு வந்து இப்போ உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகி உட்காந்துருக்காரு. குரு 10ல் உட்கார்ந்தால் பதவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியாதிபதி வந்து சொந்த வீட்டில், உங்களோட வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. ஆனால் வந்து சூரியன் கூட நீச்சமாகி அங்கே உட்காந்துருக்கிறதுனால சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஒரு டபுள் மைண்டடாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் ஒன்று வரும். அதுபடி நீங்கள் போனீங்களான்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அந்த கன்ஃபியூஷன்லேயே வேண்டாம் அப்படின்னு உட்காந்துட்டிங்களன்னா அது வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போனாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் 6 முறை யோசித்து எது சரின்னு பார்த்துட்டு அந்த வழியில் போகிறது நல்லது. தைரியமாக முடிவெடுக்கிறது நல்லது. ஓகே.